அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தார் ஸ்பெஷல் சிக்கன் ஷவர்மா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல அந்த ஷவர்மா ரொட்டி செஞ்சுக்கலாம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றி நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 100 கிராம் பக்கம் மைதா எனக்கு தேவைப்பட்டுச்சு. பால் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ ரீல்ஸ்லாம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கிற அந்த எக்கை வச்சு தான் நம்ம மயனஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒரு இட்லி பாத்திரத்தில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. என்னோடய இட்லி பிளேட்டில் வந்து அந்த ஹோல் இருக்கிறனால நான் வந்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு 10 பல்லு பக்கம் போல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 5 காஞ்ச வரமிளகா அதையும் போட்டுட்டு கீழ் பிளேட்டில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சிக்கனை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி 1 பை 1 அரேஞ்ச் பண்ணி ஸ்டீமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் போதும். 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கெட்டியான தயிர் இல்லைன்னா பால், அதாவது புளிக்காத தயிர் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா ஒரு மயனஸ் ரேஞ்சுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ண சிக்கனை இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா அதை குட்டி 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 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப்பர் இல்லைனாலும் கையிலேயே நீங்கள் பிச்சு போட்டாலும் அது வந்துடும். நான் இது கூட கொஞ்சமாக முட்டைகோஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம், குடமிளகா, கேரட் இதெல்லாம் கூட சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பவுலில் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனு ப்ளஸ் முட்டைகோஸு, அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மயனஸ் பேஸ்ட் அதில் ஊற்றி கூடவே ஒரு 3 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இது வேணுன்னா ஊற்றிக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பெனஞ்சு வச்சுருக்கிற மாவு ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா இந்த மாதிரி டபுள் சைஸ்க்கு உப்பி வந்திருக்கும். இந்த மாவை நல்லா குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி சென்னமாக, அதாவது எவ்வளோ நைஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ நைஸாக சப்பாத்திக்கு மாதிரி தேய்ச்சி எடுத்து அதை வெறும் தோசைக்கல்லில் 2 சைடும் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் பக்கம், அதாவது கலர் சேஞ்ச் ஆகாமல் 2 சைடும் போட்டு ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை தான் குபூஸுன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த ரொட்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ஷவர்மா மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்படி தான் ரோல் பண்ண வந்துச்சு, ஸோ அதனால் நான் இப்படி ரோல் பண்ணிக்கிட்டேன். ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி எக்ஸாக்ட் அதே ஷவர்மா டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. தேங்க்யூ.